ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கோவாவில் ஈவினிங் சன்செட் பார்க்குறதுக்காக ஒரு க்ரூஸுக்கு வந்திருக்கிறோம். அந்த க்ரூஸ் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அது பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வர வேண்டியது இருக்குது. உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எதுவுமே அலௌடு கிடையாது. லிக்கர் அலௌடு கிடையாது, ஸ்மோக் அலௌடு கிடையாது, வாட்டர் பாட்டில் அலௌடு கிடையாது. எல்லாமே வந்து இங்கேயே கொடுப்பானு இல்லாமல் பைசா கொடுத்து வாங்கிக்கணும். வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வர முடியாதாம்மா. அதனால் எல்லோரும் நம்ம வந்து இப்போ உள்ளே போய் பார்க்குறோம். க்ரூஸில் வந்து இப்போ 1.5 hour உள்ளக்குள்ளே நம்ம கடலில் நம்ம ஜாயினிங் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த க்ரூஸு. இப்போ இதில் தான் போக போகிறோம். நம்ம லைனாக இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 125 மெம்பர்ஸ் வந்திருக்கிறோம். அதனால் வந்து 3 க்ரூஸ் இருக்குது. அதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம இது பண்ணால் நம்மளோட இது வந்து இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடு ஒன்று இருக்குது, பேக் சைடு ஒன்று. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக சிங்கிளாக தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இவ்வளோ கூட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே கீழே எல்லாம் இருக்குது. டிஜே போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது கிளம்புமா இல்லை வெறும் டான்ஸ் ப்ரோக்ராமோட முடிச்சிருவானுங்களான்னு தெரியல. என்னன்னு பார்க்கலாம். சரிங்க, நம்ம அது பார்ப்போம். சரிங்களா, இங்கே வாங்க. இந்த சிப்பு கிளம்பிடுச்சு. இப்போது அங்கே பாருங்கள் போயிட்டுருக்கு. இங்கே நமக்கு பக்கத்தில் இருந்துச்சு, கிளம்பிடுச்சு. வருங்க அப்படியே இந்த லேக்கில் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு திருப்பி வந்து நிறுத்திடுவாங்க. இங்கே அதில் இருக்குங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம போட்டு கிளம்பிடுச்சு. ஓகே, நம்ம போட்டு கிளம்பிடுச்சுங்க. இங்கே பாருங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ, நம்ம போட்டும் கிளம்பிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, ஸ்டார்ட் ஆகி கிளம்ப போகுது. நாங்களும் இப்போ இதுக்குள்ள போக போகிறோமே. ஒரு ரவுண்டு போயிட்டு ஜாலியாக வந்து அப்படியே இருக்க போனோம். எங்களோட குரூப் பாருங்க அப்படி உட்காந்துருக்காங்க. நாங்களும் இப்போ ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு நம்மளும் வரலாம். பாருங்க, அந்த க்ரூஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம். எத்தனை க்ரூஸ் பாருங்க. அங்கே பாருங்க, டிஜே போட்டுட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு க்ரூஸ்லயும் ஒவ்வொரு டிஜே. இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஜூம் பண்ணி நம்மள அவ்வளவுதான் ஜூமிங் ஆச்சு. இங்க பாருங்க, ஒவ்வொரு க்ரூஸும் ஒவ்வொரு டைப்ல இருக்கு. அதுக்கு வந்து காசு பண்ணுவாங்க. இங்க பாருங்க, நம்ம க்ரூஸ்ல ஒரு ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் ஒண்ணு, 150 ரூபா சார்ஜ் பண்ணிட்டான். சரி, இருந்தாலும் வந்து ஒரு இதுக்காக சாப்பிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் வாங்கினோம். ஒரு ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் 150 rupees. ஆனால் அப்படியே ஜாலியாக இது என்டர்டெயின் பண்ணுங்கிறதுக்காக வாங்கினேன். மற்றபடி அதை வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இல்லை. இந்த இடத்துல இப்படி ஒரு இது உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. பாருங்க, செம்மையா இருக்கு. அந்த வழி கிளைமேட்டு பயங்கரமா இருக்கு. அப்படியே கூலிங்கா, ரொம்ப சில்னஸா இருக்கு. அப்படியே அங்க நம்ம பின்னாடி ஒரு க்ரூஸ் போகுது பாருங்க. சரியா, அப்படியே அந்த வாட்டர்ல போயிட்டு அது சாப்பிடல. ரொம்ப செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையா ஜாலியா இருக்கு. ஜாலி பண்ணலாம். ஆனா கோவானாவே என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா கோவா வந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்க நிறைய கிடைக்கும். ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. தவறான பழக்கத்துக்கு போயிடாதீங்க. மற்றபடி வந்து நிறைய அந்த பேட் ஹேபிட்டான விஷயங்கள் இங்க நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரணும், ஒரு இது வரணும்னா இங்க பார்க்கலாம். மற்றபடி தவறு செய்யணும்னு நோக்கத்துக்கு தயவு செய்து இங்க வந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க. ரொம்ப மோசமான ஏரியா. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறைய இருக்கு. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க தாராளமா வாங்க. ஆனா தப்பான நோக்கத்துல நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அதை அவாய்ட் பண்ணிருங்க. அது நம்மளோட உடலுக்கும் கேடு, நம்மளோட வாழ்க்கையும் வந்து சீரழிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, அடுத்தடுத்த வீடியோ நான் போறேன், உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.